Dear students, good morning to all. We have already learned three tables. How to use yes, es, ies with the present form for third person singular only in active voice. ஏற்கனவே நம்ம பார்த்தது ப்ரெசன்ட் டென்ஸில் வரக்கூடிய தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட் ஆக்டிவ் வாய்ஸ். அந்த தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட் பக்கத்தில் வரக்கூடிய வர்பு வித் எஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். How do we identify the present tense in active voice? Without s, with s அப்படின்னு பார்த்தோம். அந்த with sங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர் பக்கத்தில் இருக்கும். அது how to use s, es, ies அப்படிங்கிறத given 3 tables we have already learned. ஏற்கனவே 3 டேபிளை பார்த்தோம். எங்கே s பயன்படுத்துறது, எங்கே es பயன்படுத்துறது, எங்கே is பயன்படுத்துறது. Now I am going to discuss with you continuation of using yes. S எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கணும். எஸ், இஎஸ், ஐஎஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதனால எஸ்ங்கிறது திரும்ப பயன்படுத்தணும். இங்கே மேலே கொடுத்துருக்க பாருங்க, except 3 tables how to use other words. இப்போ நம்ம ஏற்கனவே given 3 tables, ஏற்கனவே 3 டேபிள் கொடுத்துருக்கோம். அந்த 3 டேபிளில் எஸ், இஎஸ், ஐஎஸ் பயன்படுத்திட்டோம். எல்லா வர்புகளுக்கும் அது பொருந்துமா அப்படிங்கிறது தான் அது ரொம்ப முக்கியம். எல்லா வர்புகளுக்கும் பொருந்தாது. எஸ் எங்கே பயன்படுத்தணும், இஎஸ் எங்கே பண்ணணும், ஐஎஸ் அந்த ரூல்ஸ் ரொம்ப முக்கியம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த 3 டேபிள்ஸும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். அதை நீ கவனமாக எடுத்துக்கிட்டீங்க. அந்த 3 டேபிள்ஸை தவிர எக்ஸப்ட் 3 டேபிள்ஸாக தான் ஹவு டு யூஸ் அதர் வேர்ட்ஸ், மற்ற வர்புகளுக்கு என்ன பயன்படுத்துறது. யூஸ் எஸ் வித் ப்ரெசன்ட் ஃபார்ம், V1 ஃபார்ம், வித்தவுட் எஸ் ஃபார்ம். இந்த ப்ரெசன்ட் ஃபார்ம்ங்கிறதுனா வித்தவுட் எஸ் இருக்கு பாருங்க. அந்த வித்தவுட் எஸ்ங்கிற எஸ் இல்லாத வர்போட எஸ் சேர்த்து எழுதணும். எது எக்ஸப்ட் 3 டேபிள்ஸ். அந்த 3 டேபிள்ஸை தவிர வேறு எந்த எழுத்தில் முடிந்தாலும் end of the letters of root verb is anyone. given some verbs, இங்கே சில வர்புகள் கொடுத்துருக்கு. come, look, want, bring, sleep. end of the letters of e, look, want, bring, sleep. இது மாதிரி வேற அந்த 3 டேபிள்ஸுடைய ரூல்ஸை தவிர்த்து வேறு எந்த எழுத்துல அந்த ரூட் வர்பு, அந்த ப்ரெசன்ட் ஃபார்ம் வர்பு முடிந்திருந்தாலும் we have to add yes with present form verb for third person singular only in active voice. active voice உள்ள present tenseல அந்த 3 டேபிளையும் ரொம்ப கவனமாக படிக்கணும். அந்த 3 எங்கே எஸ் பயன்படுத்தணும், இஎஸ் பயன்படுத்தணும், ஐஎஸ் பயன்படுத்தணுங்கிறத தெரிஞ்சதுக்கு பிறகு we have to add yes other verbs. மற்ற வர்புகளுக்கெல்லாம் வேறு எந்த எழுத்தில் அந்த ரூட் வர்பு முடிஞ்சிருந்தாலும் அந்த ப்ரெசன்ட் ஃபார்ம் வர்பு வித்தவுட் எஸ் ஃபார்ம், V1 ஃபார்ம் எந்த எழுத்தில் முடிஞ்சிருந்தாலும் காமனாக எல்லா வர்புகளுக்கும் எஸ் சேர்த்து எழுதினா போதும். அதான் ஏற்கனவே சொல்லணும். ஒய்க்கு முன்னாடி வவல் வந்தால் எஸ் சேர்க்கணும், ஒய்க்கு முன்னாடி கான்சோனன்ட் வந்தால் ஒய் எடுத்துகிட்டு ஐஎஸ் சேர்க்கணும், HOSXயில் முடிந்தால் இஎஸ் சேர்க்கணும். இது 3 ரூல்ஸை தவிர்த்து except 3 tables how to use others, use yes with present form verb. இந்த 3 டேபிளையும் தவிர்த்து வேறு எந்த எழுத்துல present form verb வந்தாலும் without s form இருந்தாலும் அந்த சப்ஜெக்ட் தேர்ட் பர்சன் சிங்குலர் இருந்தால் எஸ் சேர்த்து எழுதிருங்க. இது டேபிள் நம்பர் 4. இதுதான் இந்த ஆக்டிவ் வாய்ஸில் தேர்ட் பர்சன் சிங்குலரில் எஸ், இஎஸ், ஐஎஸ் பயன்படுத்துங்கிறத கவனமாக பார்த்து. இது எல்லாத்துக்கும் இதுதான் கிராமருக்காக மட்டும் இல்லை, ஒரு சென்டென்ஸை நீ ஃப்ரேம் பண்ணாலும் இதான் ரூல்ஸ். தேர்ட் பர்சன் சிங்குலர் ஃபார் ஆக்டிவ் வாய்ஸ் இன் ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸில் உள்ள ஆக்டிவ் வாய்ஸுக்காக நம்ம பயன்படுத்தும். அதுவும் தேர்ட் பர்சன் சிங்குலர் ஆக்டிவ் வாய்ஸில் மட்டும்தான் இருக்கும். தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு மட்டும்தான் இது பொருந்தும். வேறு எந்த டென்ஸுக்கும் இது பொருந்தாது. ஆக்டிவ் வாய்ஸில் ப்ரெசன்ட் டென்ஸில் தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட் ஹீ இதுக்கு மட்டும்தான் பொருந்தும். வேறு எதுக்கு இது பொருந்தவே பொருந்தாதுங்கிறத முதல்ல நீங்கள் இது பண்ணக்கூடாது. டோன்ட் ஃபர்கெட், இது மறக்கவே கூடாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 4 டேபிள்ஸ், மொத்தம் 4 டேபிள் சொல்லியிருக்கேன். அந்த 4 டேபிளையும் கவனமாக பார்க்கணும். இன் ஆக்டிவ் வாய்ஸில் உள்ள ப்ரெசன்ட் டென்ஸுக்காக அந்த ப்ரெசன்ட் டென்ஸில் வரக்கூடிய சப்ஜெக்ட் தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு மட்டும் எஸ், இஎஸ், ஐஎஸ் அண்ட் அதர்ஸ் எஸ். அது கவனமாக. இப்போ நெக்ஸ்ட்டு
நம்ம எங்கே வர்றோம் அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்துடும். எக்ஸாமில் எப்படி ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணுறது, how to change active voice into passive voice, how to change active voice into passive voice into active voice, எப்படி அதை சேஞ்ச் பண்ணுறது, how do we identify the active voice in present tense. ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி ஆக்டிவ் வாய்ஸை நம்ம பார்க்குறது இப்போ தான் வந்துருக்கும். ப்ரெசன்ட் டென்ஸில் அந்த எக்ஸாம் வியூவில் எப்படி பார்க்குறது. இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன், சிங்கிள் சென்டென்ஸாக ஃபஸ்ட்டு நடத்துகிறேன். அப்புறம் அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவேன், டபுள் சென்டென்சஸ், கிவன் டபுள் சென்டென்ஸ், 2 சென்டென்ஸாக கொடுக்கும். கிவன் 2 மெயின் கிளாஸஸ் கொடுத்து அதையும் மாற்றணும். இப்போ சிம்பிளாக மாற்றுறோம், சிங்கிள் சென்டென்ஸில் மாற்றுறோம். அதுலேயும் ஃபஸ்ட்டு மாடல் என்ன கொடுத்துங்க பாருங்கள், ஸ்டேட்மெண்ட். How do you identify the statement? எப்படி ஸ்டேட்மெண்ட்னா எப்படி நம்ம இது ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் இஸ் ஏ மீனிங்ஃபுல் சென்டென்ஸ், கம்ப்ளீட்டட், முடிந்து போன ஒரு விஷயம், முடிஞ்சு போன ஒரு சென்டென்ஸ், அந்த வாக்கியம் முற்று பெற்றது அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ். கம்ப்ளீட்டட் மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் ஸ்டேட்மெண்ட். How do you identify the statement? Start with subject, verb and so on. இதை மறக்காது, don't forget, இதை மறக்கவே மறக்காது. ஒரு ஸ்டேட்மெண்ட்னா எப்படி இருக்குன்னா, சப்ஜெக்ட், வர்பு, அண்ட் ஸோ ஆன். அண்ட் ஸோ ஆன் மீன்ஸ் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட், அட்வர்பு, காம்ப்ளிமெண்ட், எக்ஸெட்ரா. இது மாதிரி வரும். வர்புக்கு அடுத்து ஆப்ஜெக்ட் வரலாம், இல்லை 2 ஆப்ஜெக்ட் வரலாம், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட் வரலாம், இல்லை டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், அட்வர்பு ஆர் காம்ப்ளிமெண்ட், இவன் எது வேணுமானு வரலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்ல சப்ஜெக்ட், வர்பு, சம்டைம் ஸ்டார்ட் அட்வர்பு கூட வரும். அட்வர்பு வந்து சப்ஜெக்ட் வரும். இதுதான் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கிற போது சப்ஜெக்ட், வர்புங்கிறது தான் ஸ்டேட்மெண்ட். ஒரு சப்ஜெக்ட்னு ஒன்று இருந்தால் அதுக்கு அடுத்து வர்பு இருக்கும் அப்படிங்கிறத மறக்கவே கூடாது. How do we identify the statement? Start with subject, verb and so on. And so on means maybe anyone, எது வேணுமாலும் வரலாம். ஆப்ஜெக்ட் வரலாம், காம்ப்ளிமெண்ட் வரலாம், 2 ஆப்ஜெக்ட் வரலாம், அட்வர்பியல் வரலாம், எது வேணுமாலும் வரும். ஆனால் ஃபர்ஸ்ட்டில் சப்ஜெக்ட், வர்பு இருந்தால் அது ஸ்டேட்மெண்ட்டு. அதுக்கு இன்னொரு பேர் என்ன, மெயின் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். மெயின் கிளாஸ் வித்தவுட் எனி அதர் கன்ஜங்ஷன் வேர்ட், எந்த விதமான இணைப்பு சொல்லுமே சப்ஜெக்ட், வர்புக்கு முன்னாடி இல்லாமல் இருந்தால் அந்த கிளாஸுக்கு பேர் மெயின் கிளாஸ், அதான் ஸ்டேட்மெண்ட்னு அர்த்தம். அதுக்கு பேர் என்னது, கம்ப்ளீட்டட் மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். ஐ பாட் எ கார், I bought a book அப்படின்னு சொல்லுவோம். The sentence is statement, the sentence is main class without any other conjunction word. எந்த இணைப்பு சொல்லுமே அதில் இல்லை. சப்ஜெக்ட், வர்பு, ஆப்ஜெக்ட், அவ்வளோதான். நான் ஒரு புத்தகத்தை வாங்கினேன், அதோட முடிஞ்சு போச்சு. இந்த சென்டென்ஸ் மீனிங்ஃபுல் சென்டென்ஸ், இதான் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். அப்போ ஸ்டேட்மெண்ட், how do you identify the statement or main classனா அதில் இணைப்பு சொல்லி எதுவுமே இருக்காது. அந்த வாக்கியம் கம்ப்ளீட்டட் மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். இட் இஸ் மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். ஸ்டேட்மெண்ட் என்பது ஒரு மீனிங்ஃபுல், அதான் மெயின் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். அதில் எந்த விதமான வித்தவுட் எனி அதர் கன்ஜங்ஷன் வேர்ட், எந்த விதமான இணைப்பு சொல்லுமே இல்லாமல் இருந்தால் அது என்ன இணைப்பு சொல் அப்படின்னா, இஃப் சபார்டினேட் கிளாஸ், தோ, ஆல்தோ, ஈவன் தோ, இஃப், அன்லஸ், அஸ், சின்ஸ், பிகாஸ், எக்ஸட்ரா. இந்த மாதிரி முன்னாடி ஒரு சப்ஜெக்ட் வர்புக்கு முன்னாடி இல்லாமல் இருந்தால் அந்த கிளாஸுக்கு பேர் மெயின் கிளாஸ் அப்படின்னு அர்த்தம். அதான் ஸ்டேட்மெண்ட். இப்போ நான் ஃபஸ்ட்டு மாடல் ஸ்டேட்மெண்ட்டுன்னு நடத்துகிறேன். ஆனால் கிவன் சிங்கிள் சென்டென்ஸ், ஒரு சிங்கிள் சென்டென்ஸாக தான் நடத்துகிறேன், டபுள் சென்டென்ஸ் நடத்தலை. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து ப்ரெசன்ட் டென்ஸாக பார்ப்போம். ப்ரெசன்ட் டென்ஸுக்கு தான் பார்ப்போம், சென்டென்ஸ் மாற்றுறது. How do you identify the active voice and passive voice? ஒரு சென்டென்ஸில் எப்படி நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறது? ஃபஸ்ட்டு we have to see subject and verb. சப்ஜெக்டையும் வர்பையும் நீ பார்க்கணும், அந்த வர்பு என்ன டென்ஸில் இருக்குன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி கிவன் எக்ஸாம்பிள், ரைட்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் இன் பேசிவ் வாய்ஸ் அண்ட் இஸ் ஆர் ரிட்டன். அதை நீ முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும், அதை வந்து ரிமைண்ட் பண்ணணும், ரீகால் பண்ணி பார்க்கணும். ஆக்டிவ் வாய்ஸில் ப்ரெசன்ட் டென்ஸ் எப்படி இருக்கும், வித்தவுட் எஸ், வித் எஸ். இன் பேசிவ் வாய்ஸ் ஆக்சிலரி வெர்ப்ஸ் அண்ட் இஸ் ஆர் மெயின் வெர்பு V3 பாசிட்டிவ் பார்ட்டிசிபிள். ரைட்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் இன் பேசிவ் வாய்ஸ் அண்ட் இஸ் ஆர் ரிட்டன் அப்படிங்கிறது தெரியும். அந்த பேசிஸில் தான் ப்ரெசன்ட் டென்ஸை நம்ம இங்கே நடத்தணும். இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள், மை
father subject reads verb writes same writes இங்க எப்படி கீஸ் இருக்கு பதிலா writes னு வந்துச்சுனா my father subject is noun pronoun he my father noun my father reads newspapers daily in active voice present tense without s with s s இல்லாம இருந்தோம் s இருந்தால் இது active voice present tense இது passive voice மாத்தணும் we have to use auxiliary verbs and main verbs for passive voice present tense passive voice present tense க்கு நம்ம மாத்தும்போது எதை முதல்ல பயன்படுத்தணும் auxiliary verbs or helping verbs passive voice உடைய present tense உடைய auxiliary verbs am is are அப்படிங்கறத மறக்க கூடாது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் subject object மாறும் object is subject subject becomes object becomes subject இதுல எது object னு பார்க்கணும் the last ஒரு வேர்ட் எடுத்துக்கணும் பாருங்க the word is adverb already given in present tense ல கீழ கொடுத்திருப்பாங்க ever every daily always often frequently never scarcely rarely usually generally hardly once in a month once in a year once in a week nowadays etc அப்படின்னு கொடுத்திருப்பேன் இந்த மாதிரி அட்வர்ப் நம்ம கொடுத்திருக்க ஒவ்வொரு டென்ஸ்லயும் கொடுக்க போற அட்வர்ப் அது எந்த பிளேஸ்ல இருக்கோ அப்படியே தான் இருக்கணும் அது டோன்ட் மூவ் அது எதையுமே வெளியில எடுக்கவே கூடாது அது எந்த இடத்துல இருக்கோ அதுக்காக தான் அந்த அட்வர்ப்லாம் நீங்க என்ன பண்ணி ஹேவ் டு மெமரைஸ் அதை மனப்பாடம் பண்ணிக்கணும் இதெல்லாம் அட்வர்ப் அப்போ இது ஏதோ objective pronoun becomes subjective pronoun objective pronoun is noun newspapers noun pronoun we have to change pronoun இருந்தால் இங்கே objective pronoun இருந்தால் இது என்ன ஆகும் subject மாறும்போது மாறும் ஆனா noun மாத்த முடியாது newspapers மாத்த முடியுமா மாறாது noun we should not change noun மாத்த கூடாது நல்ல கவனம் newspapers first letter capital newspapers in active voice reads in passive voice present tense first we have to use auxiliary verbs am is are newspapers subject pronoun they newspaper it newspapers they க்கு நேரா என்ன கொடுத்திருக்காங்க நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தாங்க are V1 becomes V3 இங்க நம்ம எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருப்போம் writes past participle written V3 form written கொடுத்தோம் அதே மாதிரி reads உடைய past participle reads V1 V2 read V3 read R-E-A spelling same pronunciation is different reads V1 V2 read V3 read அப்ப இந்த reads உடைய V3 form past participle read read newspapers are read subject pronoun becomes object pronoun with by why changing into passive voice இத passive voice க்கு மாத்தும் பொழுது இங்க இருக்க object subject மாறும்போது எப்படி இருப்பாங்க இங்க object பை வராது ஆனா passive voice க்கு வரும்போது எந்த subject நவுனாக இருந்தாலும் pronoun-ஆக இருந்தாலும் அது மாத்தி இங்க எழுதும்போது பை போடணும் we have to use by that one first table ரெண்டு டேபிள் கொடுத்திருப்பேன் active voice changing into passive voice into active voice னு கொடுத்திருப்பேன் ரெண்டு டேபிள் அது ரொம்ப கவனம் அப்ப my father is noun we should not change மாத்த கூடாது அப்ப என்ன பண்ணணும் by னு போட்டு use by my father daily adverb within bracket passive voice என்னுடைய அப்பா செய்தித்தாள்களை தினமும் வாசிக்கிறார் படிக்கிறார் தினமும் என்னுடைய அப்பாவால் செய்தித்தாள்கள் படிக்கப்படுகிறது இன் பேசிவ் வாய்ஸ் எப்படி பாருங்க சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வித் ப்ரீபோசிஷன் பைங்கிற ப்ரீபோசிஷனோட எழுதணும் எப்பவுமே ஆக்டிவ் வாய்ஸில் உள்ள சப்ஜெக்டை பேசிவ் வாய்ஸில் எழுதும்போது டோன்ட் ஃபர்கெட் மறக்கக்கூடாது யூஸ் பை வித் ஆப்ஜெக்ட் இந்த மை ஃபாதரை எடுத்து அப்படியே ஏன் போட்டிருக்கேன் இந்த நவுன் மாறாது
noun we should not change. noun மாற்றவே முடியாது, மாற்றக்கூடாது. we cannot change the noun. noun மாற்றவே முடியாது, noun அப்படி தான் இருக்கும். இதே ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் இந்த ஹீன் இருந்தால் இங்கே பை ஹிம்னு மாறிடும், ப்ரொனவுன் தான் மாறும், நவுனு மாறவே மாறாது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஹனி இஸ் மேட் பை பீஸ். How do we identify the passive voice in present tense? Subject first. We have to see subject and then verb. Is mad. Passive voice எப்படி இருக்கும் verb? Am, is or V3. How do we identify the passive voice in present tense? Present tense உள்ள passive voice நீ கண்டுபிடிக்கணும்னா subject பக்கத்துல am, is or helping verbs or auxiliary verb இது ஏதாவது ஒன்று வந்திருக்கும். அதன் பக்கத்தில் வரக்கூடிய verb V3 ஃபார்மாக இருக்கும், பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக இருக்கும். இது ஆக்டிவ் வாய்ஸில் மாற்றும் போது வித் எஸ் வித்தவுட் எஸ்ஸாக மாற்றணும். அது எப்படி மாற்றுறது? இப்போ 5 is by remove object pronoun becomes subject pronoun is. object is noun. டோன் செய்யாது, மாற்றக்கூடாது, மாற்ற முடியாது. அடுத்து என்ன பண்ணணும்? remove auxiliary verb. remove the auxiliary verb and change V3 becomes V1. V3 becomes V1. இந்த மேடுக்கு V1 என்னன்னு பார்க்கணும். முதல்ல என்ன பண்ண பாருங்க, V1 V3 மாற்றலாம். V3க்கு V1 என்னன்னு பார்க்கணும். மேட், 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 மேட். மேக் என்பது V1, V2 மேடு, V3 மேட். அப்போ மேக் அப்படின்னு போடணும். Given the subject is third person plural fees, தேனீக்கள், they. fee அப்படின்னு வந்துச்சுன்னா அது இட்டு, அப்போ மேக்ஸ்னு போடுவீங்க. வந்திருக்க சப்ஜெக்ட் தேர்ட் பர்சன் ப்ளூரல், அப்போ இங்கே வித்தவுட் எஸ் ஃபார்ம். we have to write without எஸ் ஃபார்ம் எழுதணும். passive voice into active voice. next subject pronoun becomes object pronoun without by y into active voice. active voice மாத்திரம் y போடக்கூடாது. அப்போ இங்கே என்ன பண்ணணும்? active voice. ரைட். தேனீக்களால் தேன் உருவாக்கப்படுகிறது. தேனீக்கள் தேனை உருவாக்குகிறது, தயாரிக்கிறது. இந்த மேப் ஏஎஸ் போடாமல் இங்கே வித்தவுட் எஸ் ஃபார்ம் போட்டிருக்கோம். பீஸ் என்பது ப்ளூரல், தேர்ட் பர்சன் ப்ளூரல், எஸ் நவுன் ஃபார்ம். இன் நவுன், நவுனில் பீஸ் என்பது சப்ஜெக்ட் ப்ரொனவுன் தே, தேனீக்கள், அவைகள், அதனால வித்தவுட் எஸ் ஃபார்ம். நெக்ஸ்ட் I do these projects. do. நான் இந்த ப்ராஜெக்டை செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். I do active voice V1. object pronoun becomes subject pronoun. These projects T capital. These projects use auxiliary verbs am, is, or. This project third person singular it, project it. subject is noun, nounல இருக்கு. இதனுடைய pronoun it is. V1 becomes V3. to V1 இதுக்கு V3 என்னன்னு பார்க்கணும். do V1, did V2, done V3, doing V4. அது ஐயன் சேர்க்கிறது, அதை சொல்றேன். do, did, done. இந்த V1 V3 done is done. V1 becomes V3. இந்த ஹெட்டில் இதெல்லாம் எழுதணும், கவனமாக எழுதணும். subject pronoun becomes object pronoun with by. why changing into passive voice. passive voice மாற்றும்போது subject pronoun என்னது? passive voice by போட்டுது. இந்த subject pronoun அப்படியே நம்ம பண்ணுறோம். object pronoun ஐனுடைய object என்ன? me. passive voice. I do this project. நான் இந்த ப்ராஜெக்டை செய்கிறேன், இந்த ஒர்க்கை செய்கிறேன். என்னால் அந்த ப்ராஜெக்ட் செய்யப்படுகிறது. நெக்ஸ்ட், இங்கிலீஷ் இஸ் ஸ்போக்கன் ஆல் ஓவர் த வேர்ல்ட் பை த மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள். இங்கிலீஷ் இஸ் ஸ்போக்கன் ஆல் ஓவர் த வேர்ல்ட் பை த மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள். பல லட்சக்கணக்கான மக்களால் ஆங்கிலம் பேசப்படுகிறது. சப்ஜெக்ட் இஸ் ஆப்ஜெக்ட், ஒன்லி ஆக்ஷன். by the millions of people. இந்த பைக்கு பின்னாடி இருக்கிறது தான் ஏஜென்ட்னு சொல்லுவோம் பேசுவேன். முதல்ல நம்ம வர்பு தான் முக்கியம்.
How do you identify the active voice and passive voice in present tense? அப்படின்னா in active voice without s, with s, in passive voice am is or v3. இப்போ is v3, passive voice present tense. Changing into active voice, remove by objective pronoun becomes subjective pronoun. The millions of people remove is V3 becomes V1, V3 becomes V1, spoken V3, அப்ப V1 speak, spoke, spoken, speaking, V1 speak, V2 spoke, S-P-O-K-E spoke, V3 spoken, V4 speaking, V1 speak, speak. Speak speaks given the subject is third person plural people subject pronoun they without s form. At the time we have to use without s form. Speak English, subject pronoun becomes object pronoun without right. English all over the world. All over the world. பல லட்சக்கணக்கான மக்களால் உலகம் முழுவதும் ஆங்கிலம் பேசப்படுகிறது. பல லட்சக்கணக்கான மக்களால் ஆங்கிலம் உலகம் முழுவதும் பேசப்படுகிறது. You understand? Right? If you have any doubt, call me immediately. Thank you all. We will meet tomorrow.